இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்காசிய நாடுகளில் கடந்த 3 வாரத்துக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. ஈரானுக்கு எதிரான இந்த போருக்கு சில நாடுகள் ஆதரவு தெரிவித்தாலும் இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு பல நாடுகள் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின் ஈரானுக்கு எதிரான போரை தொடக்கத்திலிருந்தே கடுமையாக எதிர்த்து வருகிறது. ஸ்பெயினில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை பயன்படுத்த அதிபர் ட்ரம்ப் அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துவிட்டார். இதனால் ஸ்பெயின் மீது வர்த்தக தடைகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியும் அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. ஈரான் போர் நியாயமற்றது, சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது என்று தனது எதிர்ப்பை தீர்க்கமாக வெளிப்படுத்தினார் சாnchez. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez-இன் இந்த கருத்துக்கு ஈரான் நன்றி தெரிவித்துள்ளது. ஈரான் இராணுவத்தினர் வித்தியாசமான முறையில் தங்களது நன்றியை ஸ்பெயினுக்கு வெளிப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக ஏவுவதற்காக வைக்கப்பட்டுள்ள ஏவுகணைகளில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez-இன் படத்தை ஸ்டிக்கராக ஒட்டி வருகின்றனர். அந்த ஸ்டிக்கரில் பாரசீகம் மற்றும் ஆங்கில மொழிகளில் நன்றி தெரிவிக்கும் வாசகம் இடம்பெற்றுள்ளது. இந்த போர் சட்டவிரோதமானது மட்டுமல்ல, மனிதாபிமானமற்றதும் கூட. ஸ்பெயின் பிரதமருக்கு நன்றி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்படும் வீடியோவையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. ஏவுகணைகளில் மெசேஜ் சொல்வது ஈரானுக்கு புதிதல்ல. ஏற்கனவே இந்த போரில் அமெரிக்க படைகளுக்கு ஏவுகணையில் மெசேஜ் ஒன்றை ஈரான் கூறியது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து கடைசி அமெரிக்க வீரர் வெளியேறும் வரை இந்த போர் தொடரும் என ஈரான் இராணுவத்தினர் ஏவுகணைகளில் எழுதி அவற்றை இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் ஏவினர்.